Perivacharanam, Shiva Perivacharanam. So I'll continue from where I left off on episode 1 tag பண்ணியிருப்பேன். ஸோ இப்போது பெரிவாளை சிவா பெரிவாளை சேவிச்சுட்டு ஆற்றுக்கு வந்துட்டோம். அன்றைக்கி ஒன்றும் இல்லை, நோ ஈவெண்ட், ஜெட்லாக், டயர்டு எல்லாம் இருந்துருத்தோ. அடுத்த நாள் காலம்புற பெரியவா வந்துட்டா. ஒரு 8:39 அப்படி பெரியவா ஆற்று வாசலில் காரில் வந்துட்டா. எனக்கு ஒரே சந்தோஷம், பெரியவா வந்துட்டான்னு ஓடி போய் அதே மாதிரி காருக்குள்ளே போய் உட்காந்து பெரியவாளோட பேசிட்டு பெரியவாளும் என்னை அமுச்சிட்டு பெரியவா பாட்டுக்கு கிளம்பி போயிட்டா. அப்புறம் நீ வா அப்படின்னு சொல்லிட்டா. சரி சொல்லிவிட்டு நானும் அப்பா அம்மா ஈவினிங் டைம் பெரியவாளை சேர்க்கறதுக்காக நல்லி ஆற்றுக்கு போயிட்டோம். அங்கே போய் இது ரொம்ப எனக்கு இன்றைக்கும் நான் பெரியவாட்ட இதெல்லாம் தான் பெரியவான்னு காமிக்கிறா, பெருமாள் இதுதான் பண்ணியிருப்பார் அப்படின்னு எனக்கு தோணும். பெரியவா என்ன பண்ணுவா, ஈவினிங் போயிட்டோம். அப்போ பூக்காரி வருவோம், பூக்காரனோ காரியோ ஃப்ளவர் மேன் கிட்ட முழமாக பூ வாங்கி வச்சுட்டு அதை குட்டி குட்டியாக பீசஸ் கட் பண்ணி தன் காலடியில் பெரியவா வச்சுருப்பா. பக்கத்தில் எந்த லேடிஸ் வந்தாலும் பெரியவாளை சேவிக்கிறதுக்கு அவளுக்கு கொடுப்பா பெரியவா. இது என்னால் இதோட சிக்னிஃபிகன்ஸ் எல்லாருக்கும் புரியறதா தெரியல. எனக்கு அது அப்படி தோணும். இவ்வளோ பெரிய பெரியவா அந்த லேடிக்கு அனுகிரகம் பண்ணணுன்ட்டு பெரியவா எப்படி இந்த மாதிரி பூவை கட் பண்ணி வச்சுன்னு கொடுத்தான்னு எனக்கு இன்றைக்கும் அதெல்லாம் அப்படி எனக்கு தோணும். அதே மாதிரி அந்த லேடி அந்த பூக்காராட்டை வாங்கி கட் பண்ணி பெரியவா எப்படி உக்காந்துருப்பான்னா குந்தின்னு உட்காந்துருப்பா. பெரியவா ஹைட் எவ்வளோன்னு எனக்கு தெரியல. நான் பார்க்கறச்செல்லாம் பெரியவாக்கு 90+ இயர்ஸ். ஸோ ஒல்லியாக இருப்பா, ஓல்டாக இருப்பா. ஸோ அதனால் எனக்கு கரெக்டான ஹைட் தெரியல. ஆனால் பெரியவா வெரி ஃப்ளெக்சிபிள், யோகா பண்ண பாடி. அதனால் எப்படி உட்காந்துருப்பா ஹவர்ஸ் டுகெதர் அந்த குந்தின போஸில். அந்த அந்த பெஞ்சில், கட்டை பெஞ்சு, சாஃப்ட் பெஞ்ச் இல்லை, கட்டை உட்டு பெஞ்சில் பெரியவா உட்காந்துருப்பா. அது பக்கத்தில் காலில் அம்மா கிட்ட சித்ரா கட் பண்ணி கொடு அப்படின்னு வச்சுருப்பா. இல்லை நான் கட் பண்ணி கொடுப்பேன். யாராவது லேடிஸ் வந்தால் கொடுப்பா. மோஸ்ட்லி நான் இருந்த பெரியவாள்கிட்ட ஒரு மாதம் எனக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா. அந்த 30 days நான் பார்த்த வரைக்கும் எங்கள் அம்மா, நான், பர்வதவர்தினி ஆண்டி, அப்புறம் சிவராமன் மாமா ஒய்ஃப் கௌரி மாமி, அப்புறம் சித்ரான்னு இன்னொரு லேடி, அந்த மாதிரி நான் ஒரு 6-7 லேடிஸ் பார்த்துருக்கேன். அவள்லாம் வருவான்ட்டு பெரியவா வெயிட் பண்ணுவா. அது அப்படின்னா என்ன, நம்ம கோயிலெலாம் போனால் பெருமாள் வெயிட் பண்ணுவாரா? அது மூலமாக தான் அந்த அந்த பண்டிட்டெல்லாம் விட்டு, அர்ச்சகர் பட்டரெல்லாம் விட்டு நமக்கு பெருமாள் பூ தராரா அப்படி தோணும் எனக்கு. யார் அப்படி வெயிட் பண்ணுவா? இந்த நான் இப்போல்லாம் போகிறேனே, யாரும் அப்படிலாம் ஒன்றும் பண்ணுறதில்ல. யாராத்துக்கெலாம் போனால் எங்கள் அம்மா சின்ன வயசில் பூ வாங்கி வச்சுருப்பா, லக்ஷ்மி தாயாருக்கு சாத்தியிருப்பா. யாராவது வந்தால் நான் எங்கள் அக்காவும் அதை கட் பண்ணி நாங்கள் கொடுக்கணும் வந்த லேடிஸ்க்கு. அந்த மாதிரி எங்களெல்லாம் ட்ரெயின் பண்ணியிருந்தா. இப்போல்லாம் யார் பண்ணுறா எனக்கு தெரியாது, ஆனால் பெரியவா பண்ணியிருக்கா. அதே மாதிரி யாராவது லேடிஸ் கிளம்பினா பெரியவா அப்படிம்பா, குங்குமம் கொடுத்து அனுப்பணும். ஸோ அதெல்லாம் நான் பெரியவாட்ட பார்த்துருக்கேன். இது எல்லாரும் இது ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு இதெல்லாம் இப்போ யோசிச்சா தோன்றுறது, அவ்வளோ பெரிய பெரியவா இதெல்லாம் பண்ணணுமா, பண்ணியிருக்கா, அவ்வளோ பண்ணியிருக்கா. லேடிஸை அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணி பூ கொடுத்து குங்குமம் கொடுத்து அனுப்புவா பெரியவா. ஸோ என்னை வர சொல்லிட்டா. நான் அம்மா அப்பா போயிட்டோம். ஈவினிங் அந்த மாதிரி ஆயிடுத்து. அப்புறம் என்னாச்சு, இன்னொரு நாள் வர சொல்லிட்டா, அடுத்த நாளும் வர சொல்லிட்டா. சரி சொல்லிவிட்டு அடுத்த நாள் காலம்புற
நான் மட்டும் போனேன். அம்மா ஆத்துல இருந்தா. ஏன்னா அப்பா வந்து ஒரு ஸ்கூட்டர் வச்சிருந்தா. கொண்டு போய் எங்கள விடுவா. அப்புறம் அம்மா அழைச்சின்னு வரா. அப்படிதான் பண்ணோம். ஸோ என்ன வந்து அப்பா நல்லி ஆத்துல விட்டுட்டு அப்பா போயிட்டா. நான் வந்து உள்ள என்டர் பண்றேன். பெரியவா வந்து பாத்ரூம்லேருந்து வெளில வரா. 2 பேர் தோள்ல கைய போட்டுன்னு வரா. ஓல்டு இல்லையா பெரியவா? கைய பிடிச்சு அழைச்சின்னு வரா பாத்ரூம்லேருந்து. என்னை பார்த்துட்டு பெரியவா ஒரே சத்தம். உன்னை யார் இங்கே வர சொன்னா? இப்போவே வெளில போ அப்படின்னு என்னை திட்டினா. ஐயோ நம்ம என்ன பண்ணிட்டோம் பெரியவாளுக்கு, நம்ம இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டோமேன்னு எனக்கு மனசே ஆள. நான் உள்ள கால் எடுத்து கூட வைக்கல. திட்டி என்னை அமுச்சுட்டா. சரின்ட்டு நான் வந்து வெளில வந்துட்டேன். இப்போ டிஸ்டர்ப் பண்ணிட்டோமே, இவ்வளோ பெரியவரை இப்படி பண்ணிட்டோமேன்னு எனக்கு மனசே ஆள. ஓடி வந்தேன். அப்போது வந்து நல்லி ஆற்று அந்த சைடில் போய் ஃபோன் பேசினேனா என்னன்னு தெரியல. நான் வந்து ஆட்டோ வச்சுன்னு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அப்பா கூட வெயிட் பண்ணல. இப்போ போக சொல்லிட்டாலும் நான் வந்துட்டேன் ஆற்றுக்கு. ஆற்றுக்கு நான் வந்துட்டேன். வந்து அவ்வளோதான், அன்னி டே முடிஞ்சு போயிடுது. அதுக்கு மேலே நான் ப்ராசஸ் பண்ணலை அதை. என்னடா இப்படி பெரியவாளை டிஸ்டர்ப் பண்ணிட்டோமேன்னு மட்டும்தான் எனக்கு வருத்தமாக இருந்தது. அதுக்கு மேலே எனக்கு அதில் ஒன்றும் தெரியல. அப்புறம் என்ன பண்ணா, நெக்ஸ்ட் டே வந்தான். நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆற்றுக்குள்ளே வரணுன்ட்டான். ஸோ நம்ம ஆற்றுக்கு வாசலில் கார் வந்துடுத்து. டிரைவர் வந்து பெரியவா வந்தாச்சுன்னு சொல்லியாச்சு. நாங்களும் போய் பெரியவாளை சேவிச்சோம். அப்போ வந்து பெரியவா நான் உள்ளே வரணும் அப்படின்னா. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், அந்த சேர் இருக்கும் இல்லையா, சேரை காருக்கு எடுத்துன்னு போயிட்டோம். கார் எடுத்துன்னு போயிட்டா பெரியவா அந்த சேரில் உட்காந்து நானும் அப்பாவும் பெரியவாவில் சேரில் லிஃப்ட் பண்ணி ஆற்றுக்குள்ளே ஆயிடுச்சுன்னு வந்துட்டோம். பெரியவா வந்து எங்கள் ஆற்று வாசல் ஹாலில் உட்காந்துட்டான். ஹாலில் உட்காந்துருந்தா நேராக எங்களுக்கு வந்து ஒரு கண்ணாடி ப்ளஸ் வுட்டு கலந்த ஒரு பில்டின் பீரோ. இது பழைய காலத்து வீடு, எங்கள் வீடு 1950s கட்டின வீடு. ஸோ பில்டின் பீரோ இருந்தது, அலமாரி சொல்லுவோம், அது இருந்தது. பெரியவா நேராக அதை ஃபேஸ் பண்ணின்னு உட்காந்துருந்தான். அப்போ என்ன பண்ணா பெரியவா, அதை ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா என்ன, சரி சொல்லிவிட்டு அந்த பீரோ ஓப்பன் பண்ணேன். அந்த பீரோ பார்த்துட்டு பெரியவா சொன்னா, அங்கே பாரு அது ஒன்று இடிச்சின்னு இருக்கு பாரு அப்படின்னா. எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. நான் அப்பா அம்மா பெரியவா ஹாலில் உட்காந்துக்கா, நாங்கள் சைடில் நின்றுருக்கோம் பெரியவாளுக்கு. அப்போது பெரியவா என்ன பண்ணா, ஹி வாஸ் நாட் ஹாப்பி. அது என்ன இருக்குது அதெல்லாம் எனக்கு தெரியல, இன்றைக்கும் புரிஞ்சதில்ல. பெரியவா அதே பார்த்துட்டு இப்படி பேக்கில் போயிட்டா. இப்படி போய் கிட்டத்தட்ட இப்படி இழுக்கிற மாதிரி பண்ணான் பெரியவா. ரொம்ப நேரம், ஒரு மினிட்ஸ் இப்போல்லாம் ஞாபகம் இல்லை, பட் இட் வாஸ் நாட் 2 minutes 3 minutes. ரொம்ப நேரம் இப்படி பேக்கில் போயிட்டா. அப்புறம் ஓகே ஆயிட்டா, சுதாரிச்சுட்டா. நாங்கள் அதுக்கு மேலே ஒன்றும் கேட்கல. அன்னி தேதிக்கு நாங்கள் கேட்கல. ஏன்னா நான் சொன்ன மாதிரி நிறைய ப்ராப்ளம். எங்கே ப்ராப்ளம் வருதுன்னே எங்களுக்கு தெரியல, யார் மூலமாக ப்ராப்ளம் தெரியல. இப்போ நீங்கள் கேட்டேன்னா நான் வந்து சொல்வேன், சம் கைண்ட் ஆஃப் பிளாக் மேஜிக், சம் கைண்ட் ஆஃப் அன்நேச்சுரல் அக்கரன்ஸ் அப்படி நான் இந்த இதில் தான். அந்த டயத்தில் ஐ நெவர் வாண்டட் டு அக்செப்ட் தட் தெர் இஸ் சம்திங் கால் பிளாக் மேஜிக். இப்போவும் சொல்லத்துக்கு தெரியல, பட் இட் வாஸ் அன்நேச்சுரல் த ப்ராப்ளம்ஸ். அப்போது வந்து வீடு தரையெல்லாம் எங்களுக்கு உடஞ்சி போயிருந்தது. அப்படியே தான் எங்கள் அம்மா அப்பா இருந்தால், காசு கிடையாது, நாங்கள் வெளில படிச்சிருந்தோம், அப்பாவுக்கு மேலே பேரில் ப்ராப்பர்ட்டி இருந்தது, ஆனால் ஒரு பைசா கிடையாது. எப்படியோ படிச்சிருந்தோம், அது பெரியவா அனுகிரகம். சாப்பிட காசு இருக்காது, சாதம் இருக்காது, மினிமமாக தான் இருக்க முடிஞ்சுது. ஆனால் மாடு இருந்தது, மாட்டுக்கு தீனி வாங்கி போடணும், அந்த மாதிரி தான் எக்ஸ்பென்சிவ் தவிர்த்து நோ எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்ஸ். டிவி கிடையாது, ஃபோன் கிடையாது, ஒன்றுமே கிடையாது அந்த டயத்தில். ஸோ அப்போது வந்து பெரியவா வந்து அதை ரிலீவ் பண்ணுறா அப்படின்னு எங்களுக்கு புரியறது.
வி ஆர் இன் டீப் ட்ரபிள்னு புரியறது. பெரியவா வந்திருக்கா, அதை ரிலீவ் பண்ண வரான்னு புரியறது. அதுக்கு மேலே நாங்கள் பெரியவாட்ட டிஸ்கஸ் பண்ணலை. அப்போது அந்த இதை எடுத்து முடிச்சுட்டு நான் அப்பா அம்மா பெரியவாவை சேவித்தோம். பெரியவா அதை பண்ண உடனே நாங்கள் சேவித்தோம். அப்போ பெரியவா எழுந்து நினச்சி நான் வந்து இது இன்னொரு இது. அப்போ நான் சொன்னேன், பெரியவா எங்கள் அம்மா அப்பா வயசாகிற காலத்தில் என்னோட இருக்கணும், நான் எங்கள் அம்மா அப்பாவை பார்த்துக்கணும், நீங்கள் அனுகிரகம் பண்ணணும்னு நான் பெரியவாளை வேண்டிட்டேன். ஐ வாஸ் ஒன்லி 19. அதெல்லாம் எனக்கு கேட்கணும்னு கூட எனக்குலாம் தெரியாது. அது ஏன் பெரியவா அது பெரியவா சொல்லி தான் நான் கேட்டிருக்கேன். இது நானாக கேட்கலைங்கிறது இப்போ தெரியும். அப்போ வந்து ஒரே கன்ஃபியூஷன், என்னடா நான் கேட்டேன் அப்படின்னு எனக்கு கன்ஃபியூஷன். இப்போ தெரியறது அது பெரியவா கேட்க வச்சா. அந்த ஸ்டேஜில் அன்னி டேட்டில் என்னை பெரியவா கேட்க வச்சா. பெரியவா அதுக்கு எனக்கு அனுகிரகம் பண்ணான். ஸோ எங்கள் அப்பா அம்மா வயசான காலத்தில் நான் தான் வச்சுக்கணும், எனக்கு நீங்கள் அனுகிரகம் பண்ணணும், இப்படியே நான் கேட்டேன். பெரியவாலும் என்னை கையை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு பெரியவா கிளம்பினான். அவ்வளோதான், அது அந்த எபிசோடு ஆயிடுத்து. அப்புறம் என்னாச்சு, ஃப்ரெண்டு வீட்டுக்கு யாருக்கோ போனேன். அதோ சாப்பிட்டுட்டு வந்தேன். அப்புறம் வேறு இடத்துலையும் சாப்பிட்டேன். அன்றைக்கெலாம் ஒரே வாமிட்டிங் எனக்கு. அன்னி நைட்டெல்லாம் ஒரே வாமிட்டிங். நான் வந்து போய் பெரியவாள் அடுத்த நாள் மார்னிங் சேவிக்கணும். ஆனால் எனக்கு வாமிட்டிங் ஒரே. ஸோ அப்பா தான் ராத்திரி பார்த்துருந்தா. அப்புறம் எனக்கு வந்து மந்த்லி இது சைக்கிள் ஆரம்பிச்சிடுது. ஸோ பெரியவாளை போய் என்னால் சேவிக்க முடியல. அப்போ போய் அப்பா வந்து பெரியவாட்ட சொன்னால், பெரியவா குழந்தைக்கு ஒரே வாமிட்டிங் ராத்திரி, அவளுக்கு வர முடியல பெரியவா அப்படின்னொடனே பெரியவா சொல்லியிருக்கா, நான் தான் அவளுக்கு சமண நிவர்த்தி பண்ணேன் அப்படின்னா. இது வந்து ரொம்ப நான் பண்ண புண்ணியம்தான் நான் நினைப்பேன். என்னோட பேட் பாஸ்ட், நான் ஃப்யூச்சரில் பண்ண வேண்டிய பேட் எல்லாத்தையும் பெரியவா ஈவன் பண்ணி என்னோட தலையெழுத்தையே மாற்றினான்னு தான் நான் நினைப்பேன் இப்போவும். ஏன்னா கடந்து வந்த பாதைகள், ஹேர்டில்ஸ் எல்லாம் டிஸ்கிரைபே பண்ண முடியாத ஹேர்டில்ஸ் எல்லாம் பெரியவா எங்களை ஜம்ப் பண்ண வச்சு என்றைக்கோ எங்களை பார்த்துக்கிறானா. அது அன்னைக்கு பெரியவா இன்டர்வியூன் பண்ணி அந்த ஈவில் எடுத்து எனக்கு என்னோட வயத்தில் என்ன இருந்ததோ அதெல்லாத்தையும் வாந்தி எடுக்க வச்சு பெரியவா அதை சரி பண்ணான். இது வந்து நான் பெரியவா புக்லேயும் எழுதியிருக்கா, இது நிறையா பேரும் சொல்லியிருக்கா. பெரியவாளுக்கு தெரியாத கலையே கிடையாது. சிவா பெரியவாளுக்கு எல்லா கலையும் தெரியும், இன்க்ளூடிங் ஹவு டு ரிலீவ் பிளாக் மேஜிக். பெரியவா புக்கில் எழுதியிருக்கா. நீங்கள் புக்கு படிக்கணும். புக்கில் வந்து சமண நிவர்த்தி பற்றி எழுதியிருக்கா. அப்புறம் ஃபாலோயிங் தட் பிளாக் மேஜிக் பற்றி எழுதியிருக்கா. ஸோ பெரியவாக்கு தெரியாத கலையே தெரியாது. எல்லா கலையும் பெரியவாளுக்கு தெரியாததே கிடையாது. இது நான் போர்ச்சையே எல்லாரும் அங்கே சொல்லியிருந்தா பெரியவாளை பற்றி. இது எங்களுக்கு பண்ணி காமிச்சா. ஸோ இந்த மாதிரி அந்த 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 எபிசோடும் அது முடிஞ்சுது. ஒரு 3 days அந்த மந்த்லி சைக்கிள் முடிஞ்சுட்டும் நான் போய் பெரியவாளை திருப்பி போய் சேவிக்க போனேன். அப்போ வந்து பெரியவா என்ன பண்ணா, ஒரு நாளைக்கு நாங்கள் நைட்டு ஈவினிங் பெரியவாளை சுற்றி உட்காந்துருந்தோம். அப்போது ராம்நாராயணன் பெரியவாளுக்கு டிவோட்டி, அவர் வந்து நம்ம பெரியவா சிவா பெரியவாள் கைங்கரியம் பண்ணார். அவள் அப்பா வந்து ட்ரிப்ளிகேன் பெரியவாளுக்கு கைங்கரியம் பண்ணான். அவள் அப்பாவோட வீடியோலாம் போட்டிருப்பா, விஜயார் மாமான்னு. நம்ம ராம்நாராயணன் வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிவிட்டு ஆற்றுல போய் சந்தியாவந்தனம்லாம் டின்னர்லாம் சந்தியாவந்தனம்லாம் பண்ணிவிட்டு பெரியவாள்கிட்ட வந்து நைட்டு ஃபுல்லாக பார்த்துப்பார். திருப்பி காலம்புரை எழுந்து இங்கேருந்து கிளம்பி ஆற்றுக்கு போயிட்டு எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு ஆஃபீஸ் போயிடுவேன். ராம்நாராயணன்லாம் தூங்கினதே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. பெரியவா நைட்டு தூங்கவே விடமாட்டா. பெரியவாளுக்கு அவ்வளோ ஒர்க் இருக்கும் நைட்டெல்லாம். அதை பற்றியும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ அன்றைக்கி நைட்டு வந்து நாங்கள்லாம் வெயிட் பண்ணியிருந்தோம். நான், அப்பா, அம்மா, பெரியவா, இவ்வளோ தான், யாருமே கிடையாது. வெளில வந்து ஸ்ரீனிவாசன் உட்காந்துட்டுருப்பார்.
ஸ்ரீனிவாசன் வந்து பெரியவாளுக்கு எப்போ சாப்பாடு இல்லை பாத்ரூம் ஆயிடுச்சுன்னு போகணும், எனிதிங் பெரியவாளுக்கு ஸ்ரீனிவாசன் அப்படின்னு கூப்பிடுவா, ஸ்ரீனிவாசன் வருவார். அப்போது வந்து ராம்நாராயண் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுது என்ன. அப்போது பெரியவா எங்கே ராம்நாராயண் அப்படின்னு கேட்டா, இல்லை பெரியவா இன்னும் வரல என்ன. அப்படியா, சம்திங் இஸ் ராங் சம்வேர் அப்படின்ட்டா பெரியவா. எனக்கு பயந்து போயிட்டேன்னா, என்னாச்சு பெரியவா அப்படின்னு ரொம்ப அலர்ட் ஆகிட்டா பெரியவா. சம்திங் இஸ் ராங் சம்வேர் அப்படின்னொடனே ஐயோ பயந்து போயிட்டேன். ஐயோ ராம்நாராயண் பத்திரமா வரணுமேன்ட்டு அப்படியே உட்காந்துட்டே இருந்தோம். ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் கிச்சு ராம்நாராயண் வந்தார். அப்போ தான் எங்களுக்கு ரிலீஃப் ஆச்சு. ஸோ அந்த டைம் வந்து ராம்நாராயணன் ஏதோ இன் டீப் ட்ரபிள், டிராஃபிக்லேயோ எதுலேயோ ஏதோ ப்ராப்ளம். பெரியவா போய் ராம்நாராயணனை ரெஸ்கியூ பண்ணிட்டார்ன்றது இப்போ நான் ட்ரூவாக பிலீவ் பண்ணுறேன். அவர் வந்துட்டார். அப்போ எனக்கு வந்து ஆப்பா நல்ல வேளை வந்துட்டார்ப்பா, ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் எனக்கெலாம் தோணித்து. சரி சொல்லிவிட்டு நாங்கள் வந்து பெரியவாளை சேவிச்சுட்டு நாங்கள் ஈவினிங்க்கு கிளம்பி வந்துட்டோம். இது ஆச்சு. அப்புறம் திருப்பி அடுத்த நாள் போச்சே பெரியவா டிசைட் பண்ணிட்டா, நான் வந்து கிரி ரோடு வரப்போகிறேன், உங்கள் ஆத்துக்கு நான் வரப்போகிறேன், நீங்கள் போய் ரெடி பண்ணுங்கோ அப்படின்ட்டா. எனக்கு ஒரே சந்தோஷம். ஐயா இந்த வின்டர் ஹாலிடேஸ்க்கு பெரியவா நம்மளோட வந்து இருந்துருவா. ஏன்னா எங்களுக்கு வந்து அம்மா சைடில் தாத்தா பாட்டி சீக்கிரமாகவே போயிட்டா. அப்பா சைடில் இருக்கிற பாட்டி வந்து பெரியப்பாவோடலாம் தான் இருப்பாள். எங்கள் ஆற்றுல வந்து இருந்ததில்லை. நாங்கள் போய் அங்கெல்லாம் இருப்போம். ஆனால் எனக்கு வந்து எங்கள் ஆற்றுல தாத்தா பாட்டிலாம் வரணும்னு ஆசை. எனக்கு இந்த டைம் ஐசோலேஷன், யாருமே பேசுறதில்ல, கசின் இல்லை, ஒன்றுமே இல்லை. என்னடா இப்படி ஐசோலேட் ஆகிட்டோமேன்னு ஒரே வருத்தம். எவ்வளோ கசின்ஸ், 30 கசின்ஸ் 40 கசின்ஸ் இருந்த இடம், யாருமே ஹலோ கூட சொல்கிற அளவுக்கு இல்லை. பெரியவா வரா, பெருமாள் வரான்னு எனக்கு ஒரே சந்தோஷம். அப்பா ஒரே குஷினா குஷி. சரின்ட்டு நாங்கள் கிடுகிடுன்னு ஓடி போய் ஆற்றுல ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதாவது பெரியவா எங்கே தங்கணும் வந்தாக்க இல்லையா, பெரியவாளுக்கு பெஞ்சு போடணும், அந்த இடம்லாம் க்ளீனாக இருக்கணும்ன்ட்டு நாங்கள் ஓடி போய் பார்த்தா பெரியவா ஹாலில் தான் இருந்தா. நம்ம ஆற்று ஹாலில் எங்கள்கிட்ட ஃபர்னிச்சர்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு, ஆனால் உடஞ்ச ஃப்ளோர், அது நீங்கள் வந்து இமேஜின் பண்ணி பார்க்கணும். ஃப்ளோர் உடஞ்சது, லைட்டு கிடையாது, ஒன்றுமே இல்லை. என்ன வீடு இருந்தது அவ்வளோதான், நாங்கள் இருந்தோம் அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. பரபிரம்மம் தான் அப்படி வந்து இருக்க முடியும், ஹியூமன்லாம் இருக்க மாட்டான். என்ன கன்வீனியன்ஸ் பாப்பா. பெரியவாக்கு ஒன்றுமே கிடையாது. லாரியில் எல்லாம் வந்துருத்தோம் எங்கள் ஆத்துக்கு. பெரியவாளோட பெஞ்சு, பில்லோ எல்லாம், பெரியவாளோட ட்ரங்க்கு பொட்டி, பீரோ, சகல விஷயமும் எங்கள் ஆற்றுல வந்து இறங்கிது. எனக்கு உங்களுக்கு ஒரே சந்தோஷம். அப்போ வர டைம் என்னாச்சு, அம்மா வந்து பெரியவா வரா. அது வந்து எங்களுக்கு ஃபோன்லாம் கிடையாதுண்ணே, வரேன்னு சொல்லிட்டா வரப்போகிறா அவ்வளோதான் தெரியும். பிக்ஷை நடக்கும் பெரியவாளுக்கு. அப்பப்போ எப்போ யார் கொண்டு வருவா அதெல்லாம் பெரியவா டியூட்டி போட்டிருப்பா, இவாள் வரணும் அவள் வரணுன்ட்டு. எங்களுக்கு அன்றைக்கி யாருன்னு தெரியாது. ஸோ இப்போ 11 மணி 12 மணி நான் வந்து ஹங்க்ரி ஸ்டூடெண்ட் என்ன, நான் போனேன். அப்போ அம்மா வந்து சாதமும் வெறும் கத்திரிக்காய் பொடித்தூவலும் பண்ணியிருந்தா சமையல். எனக்கு ஒரே ஆசையான ஆசை சாப்பிட்ணுன்ட்டு. பெரியவா வரான்னு தெரியும், ஆனால் அம்மா சூப்பராக சமையல் பண்ணிட்டா, வாசனை மூக்கை தொலைக்கிறது அது தெரியும், எப்போ வரான்னு தெரியாது. ஒரு 1 o'clock அப்படி ஆயிடுத்து என்ன. ஸோ நான் அம்மாட்ட சொன்னேன், அம்மா எனக்கு பசிக்கிறது அப்படின்னேன். சரி நீ சாப்பிட்டுடு அப்படின்ட்டா. நானும் போட்டு பிசிஞ்சு சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டு முடித்ததுதான் பெரியவா வந்தா. எனக்கு ஒரே கில்ட்டியாக போயிடுத்து. ஐயோ பெரியவா வரா, நான் சாப்பிட்டுட்டேனேன்ட்டு. பெரியவா வந்து அந்த பெஞ்செல்லாம் வந்து இறங்கி பெரியவா உக்காந்தோடனே ஓடி போனேன் பெரியவாட்ட. பெரியவா நீங்கள் வரப்போறேன்னு எனக்கு தெரியும், அம்மா வந்து ரொம்ப நல்லா கத்திரிக்காய் பொடித்தூவல் பண்ணி சமையல் பண்ணிட்டா, எனக்கு ஒரே ஆசையாக இருந்தது பெரியவா, நான் அவங்கள விட்டுட்டு சாப்பிட்டுட்டேன் பெரியவா அப்படின்னு வருத்தமாக சொன்னேன். பெரியவா உடனே நீ குழந்த, நீ தானே சாப்பிட்ட, அதெல்லாம் பரவாயில்ல போ அப்படின்ட்டா. எனக்கு அது அந்த இது வந்து யார் பண்ணுவா, அம்மா அப்பா பண்ணுவா, பெரியவா பண்ணுவா, வேறு யார் இந்த மாதிரிலாம் ஃபர்கிவ் பண்ணுவாளான்னு எனக்கு தெரியல.
ஸோ அது அது இன்றைக்கும் எனக்கு கில்ட்டியாக இருக்கும். ஐயோ! பெரியவா வரான்னு தெரிஞ்சும் நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்ட்டு வெயிட் பண்ணி இருந்திருக்கலாம். ஐ வாஸ் நாட் யங். ஐ வாஸ் 19, 18, 19. ஐ குட் ஹேவ் வித்ஸ்டுட் ஹங்கர். ஸோ அதுவும் தோணும். பண்ண வச்சது பெரியவா. நான் வந்து அதை ரிப்போர்ட் பண்ணுறேனான்னு பார்த்துருக்கா. இது வந்து ஜோக் பண்ணியிருக்கா என்னை வச்சுன்னு எனக்கு தோணும். நீ வந்து சொல்கிறியா, நல்லா ஒரு வெட்டு வெட்டிட்டியே வந்து என்கிட்ட சொன்னியா அப்படின்னு செக் பண்ணுறாளா, இல்லை எனக்கு வந்து தன்னோட வாத்சல்யம் காமிக்கிறாளான்னு எனக்கு தெ தெரியலை. ஸோ அது பெரியவா அப்படி பண்ணிவிட்டு எங்களோடையே இருந்தா. பெரியவா அது அந்த மினிட்ஸ் எல்லாம் எவ்ரி மினிட் இஸ் டு பி ரெலிஷ்ட். இன்றைக்கும் எங்களோட தான் இருக்கா. பெரியவா பெஞ்ச் எங்கள் ஆத்துல தான் இருக்குது. இன்றைக்கும் பெரியவா அங்கேயே உட்காந்துன்னு இருக்கா மாதிரி தான் எங்களுக்கு இருக்கும். ஃபோட்டோலாம் அம்மா அப்படி தான் வச்சுன்னு இருக்கா. எங்களோட தான் நான் இங்கே தான் இருப்பேன், இங்கே தான் உங்களோட தான் இருக்கேன்ட்டு பெரியவா எங்கள்கிட்ட சொல்லியிருக்கா. ஸோ அப்படியே அந்த செட்டப்பே இன்னும் நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ இது இது இப்படி இருந்தது. ஸோ எவ்ரிடே பெரியவாவோட ஒர்க் இங்கே கண்டினியூ ஆகும். ஸோ வந்து அம்மா என்ன சொல்வா, பெரியவாலாம் சன்னியாசி என்ன, அதாவது ஃபேமிலியிலேயே இருந்துட்டு சந்நியாச வாழ்க்கை எடுத்திருந்தவா. பெரியவா புக்கில் எழுதியிருக்கா, காலத்துக்கு ஏற்ற கோலம் சந்நியாசத்துக்கு கிடையாது. சந்நியாசம் அப்படின்னாக்க டிட்டாச்மெண்ட் என்ன. ஸோ அது வந்து இந்த காலத்தில் இருக்க முடியுமா, மேக்ஸிமம் இருக்கணும்னாக்க நீங்கள் ஃபேமிலியில் இருந்துட்டே அதை நீங்கள் அட்டெம்ப்ட் பண்ணுங்கன்னு தான் பெரியவா எழுதியிருக்கா. ஸோ பெரியவா வந்து பூனல்லாம் போட்ட சன்னியாசி, ஃபுல் சந்நியாசம் வாங்கிக்கலையே தவிர்த்து பெரியவா சன்னியாசி தான். அந்த காவிலாம் தான் போட்டுப்பா. லிமிட்டட் நீட்ஸ், லிமிட்டட் வாண்ட்ஸ், காசு தொட மாட்டா. அந்த மாதிரி ஒரு டிட்டாச்டு லைஃப் தான் பெரியவா லீட் பண்ணா ஓவராட்டா. ஆனால் அட் த சேம் டைம் நம்மக்கிட்ட இருக்கிற பாசமும் இதுவும் வேறு யாரும் காமிக்க முடியாது. அம்மாவாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், ஸ்ரீனிவாசன், ராம்நாராயணன், எல்லார்ட்டையும் அந்த மாதிரி பாசம் பெரியவாளால் மட்டும்தான் கொடுத்து நாம் பார்க்க முடியும். அது வந்து அந்த சோர்ஸ் வந்து அன்லிமிட்டெட் சோர்ஸ். அம்மாவாவது 2 குழந்தைகள் மேலே ஒவ்வொரு பாசமாக இருப்பாள், 10 குழந்தைகள் இருந்தால் 10 பெரியவா எல்லார்ட்டையுமே பாசமாக இருப்பாள். எல்லார்ட்டையுமே அந்த வாத்சல்யம் காமிப்பா, யாரெல்லாம் தான் அலோவ் பண்ணுறாளோ அவள்கிட்ட. ஸோ அது வந்து அப்படி நடந்துகிட்டே இருந்தது. எவ்ரிடே மார்னிங் நைட்டு வந்து ராம்நாராயணனும் ஸ்ரீனிவாசனும் நம்ம ஆற்றுல படுத்துப்பா, ஹாலில் படுத்துப்பா, நாங்கள் பெட்ரூமில் படுத்துப்போம். நைட்டு பெரியவா தூங்கவே மாட்டாள். லைட்டு போட்டுருவா, கத்துவா, என்ன பண்ணுவானே எங்களுக்கு தெரியாது. நான் வந்து கேர்ள், அதனால் என்னை நைட்டு அப்பா அம்மா வெளில விட மாட்டாள். பெரியவா வந்து கிட்டத்தட்ட அந்த நான் சொன்னேன்ல, அந்த ஈவில் எஃபெக்டா, ஈவில் ப்ரெசன்ஸா என்னன்னு தெரியல, அதுகளோட பெரியவா சண்டை போடுவா. வெளில போ, இப்போ போ, ஜெகநாதன் 2 பொண்களை வச்சுட்டு கஷ்டப்பட்டுன்னு இருக்கான், பரமேஸ்வரா பரமேஸ்வரி 38 கிரி ரோடு இங்கே வா இங்கே வான்னு பெரியவா நைட்டெல்லாம் சத்தம் போடுவா. அப்புறம் விரட்டுவா. அப்புறம் சத்தமே இருக்காது. ராம்நாராயணன் ஸ்ரீனிவாசன் தூங்கினதே கிடையாது. நானும் வந்து முழிச்சுன்னு இருப்பேன், வெளில போக முடியாது, பட் ரூமில் உட்காந்து முழிச்சுன்னு இருப்பேன். அப்புறம் டக்குன்னு எல்லோரும் தூங்கியிருப்போம். காலம்புரை எழுந்து வந்து பார்த்தா ஒன்றுமே நடக்காத மாதிரி பெரியவா உட்காந்துன்னு இருப்பாள், ஃப்ரெஷ்ஷாக இருப்பாள். ஸோ இது வந்து என்னன்னு எனக்கு புரிஞ்சதே இல்லை என்ன. ஸோ தெர் வாஸ் சம்திங் தட் ஹீ ரிமூவ்ட் ஃபார் அஸ். அப்புறம் அம்மா வந்து பெரியவாட்ட வந்து ரிப்போர்ட் கொடுக்கணும். பெரியவா இன்றைக்கி இந்த சமையல் பண்ண போகிறேன், அதெல்லாம் பெரியவாட்ட வந்து சொல்லணும். ஓகே சித்ரா போ பண்ணு போ அப்படின்பா. பெரியவா வந்து 92, 93 என்ன அந்த ஏஜில் பெரியவா நம்ம ஆற்றுல இருந்தால் ஒரு நாத்தம் கிடையாது, ஒரு மெடிசன் பெரியவா சாப்பிட்டது கிடையாது நான் பார்த்து. என்ன கண்ணாடி வேணும்னா தான் போட்டுப்பா, கண்ணாடி கிடையாது. நான்லாம் இப்போவே இது என்னது இந்த மூவு அந்த பெயிண்ட் அதெல்லாம் பெரியவா ஒன்றுமே கிடையாது. ஒரு ஸ்மெல் இருக்காது பெரியவாட்ட. ஃப்ளவர்னா ஃப்ளவர் அப்படி அப்போ பொறிச்ச பூ மாதிரி பெரியவா உட்காந்துட்டுருப்பா. குளிக்க மாட்டா. அது எப்படி நாத்தம் வரலையேன்னே எனக்கு தெரியாது.
ஒரு ஸ்மெல் இருக்காது. இது இருக்கும். வில் யூரினேட் பண்ணணும், பாத்ரூம் போனோம். பட் ஸ்மெல்லே இருக்காது. அது எப்படி எனக்கு புரிஞ்சதே கிடையாது. குளிச்சது கிடையாது. நான் இருந்த வரைக்கும் பெரியவா குளிக்கல. அப்புறம் அப்பா ராம்நாராயண்லாம் குளிப்பாட்டியிருக்கா. பட் இட் வாஸ் நாட் அ ரெகுலர் அக்கரன்ஸ். பெரியவா தண்ணி குடிச்சதே கிடையாது. நான் பார்த்ததே கிடையாது. ஸோ அந்த மாதிரி என்ன லெவலில் இருந்திருக்கா நீங்கள் பாருங்க. இது வந்து எல்லாரும் சொல்லி நீங்கள் கேட்குற நான் அனுபவிச்சிருக்கேன். எனக்கு ஷாக்கிங்காக இருக்கும். காஃபி குடிப்பா, ரொம்பலாம் குடிக்க மாட்டா. நீ குடு அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் சொல்வா. ஏதோ குடிப்பா. இவ்வளோ குடிப்பாளோ அவ்வளோதான். அப்புறம் வந்து பெரியவாக்கு டிவோட்டீஸ், க்ளோஸ் டிவோட்டீஸ் எல்லாம் இருக்கும். இந்த நல்லி ஆற்றுலேருந்து இங்கே வரத்துக்கு முன்னாடி என்கிட்ட பெரியவா சொன்னால், இன்னும் 2-3 விஷயம் சொல்ல மறந்து போயிட்டேன், அதெல்லாமும் சொல்கிறேன். நல்லி ஆற்றுலேருந்து இங்கே வரத்துக்கு முன்னாடி சொன்னால், நீ வந்து நான் வந்து கிரி ரோடுக்கு வந்துடுவேன். எனக்கு நிறையா வந்து டிவோட்டீஸ் இருக்கா. நீ வந்து உனக்கு இன்லைன் லெட்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருவேன். நீ வந்து எல்லாரோட அட்ரஸும் இந்த அட்ரஸ் புக்கிலேருந்து பார்த்து இனிமே 38 கிரி ரோடில் தான் இருக்க போகிறேன், நீ எல்லாருக்கும் லெட்டர் போடு அப்படின்ட்டா. எனக்கு ஒரே சந்தோஷம். சரின்ட்டு பெரியவா வந்தப்புறம், பெரியவா எவ்ரிடே கேட்பேன், பெரியவா இன்றைக்கி நான் லெட்டர் போட்டேம்மா? இல்லை நான் இன்னொரு நாள் சொல்கிறேன்ப்பா. திருப்பி கேட்பேன், பெரியவா லெட்டர் போட்டேன்? இல்லைன்னா. ஆனால் என்கிட்ட கொடுத்த டியூட்டி, நான் இங்கே தான் இருப்பேன், என்னோடய அட்ரஸ் இதுதான், நீ எழுதணும் அப்படின்னா. ஆனால் என்னை எழுத சொல்ல அலோவ் வேணான்ட்டா. ஸோ நான் பண்ணலை. ஸோ அதெல்லாம் அதுக்கு மேலே எனக்கு தெரியாது. இது நான் வந்து அதை சொன்னேன்ல, பெரியவா வந்து கிரி ரோடுக்கு வரத்துக்கு முன்னாடி நல்லி வீட்டுக்கு நான் போவேன்ட்டு. அப்போது வந்து நான் அப்போ தானே ஊர்லேருந்து வந்திருந்தேன். என் கையில் வந்து சாக்லேட் இருந்தது. நான் வந்து ஹெர்ஷீஸ் டார்க் சாக்லேட், குட்டி குட்டி க்யூபாக இருக்கும். ஸோ அதை வாங்கிட்டு வந்திருந்தேன் பெரியவாளுக்காக. ஸோ நான் எடுத்துன்னு போய் பெரியவாட்ட கொடுத்தேன். அப்போது வந்து சுற்றி நிறையா பெரிய மென்லாம் இருந்தா. ராம்நாராயணன், ஸ்ரீனிவாசன், அப்புறம் யாரோலாம் ரமணன் மாமாவும் இருந்தான்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே ஞாபகம் இல்லை. அவெல்லாம் இருந்தா. அப்போ வந்து பெரியவா என்ன அப்படின்னு கேட்டால், பெரியவா சாக்லேட் பெரியவா அப்படின்னு கொடுத்தேன். அப்போது வந்து இங்கே வா அப்படின்னா பார்த்துட்டு, இது என்ன எழுதியிருக்குன்னா, ஹெர்ஷீஸ் டார்க் சாக்லேட் எழுதியிருக்கு பெரியவா அப்படின்னேன். அப்படியா, எழுத்துக்குட்டி படி அப்படின்னா. எனக்கா ஒரே வெக்கம். இவ்வளோ பெரிய பீப்புளெலாம் இருக்கா, நானே வந்து காலேஜ் படிக்கிறேன், என்ன பிடிச்சி இதெல்லாம் சொல்கிறானேன்னு. இல்லை நீ படி அப்படின்ட்டா. அப்புறம் HER அப்படி ஃபுல்லாக DARK ஹெர்ஷீஸ் சாக்லேட் ஃபுல்லாக ஒரு வேர்டும் என்னை படிக்க வச்சா. எனக்கு ஒரே எம்பாரஸ்மெண்ட். பட் நான் படித்தேன். அப்புறம் தெரிஞ்சது, ஐயோ நான் ரொம்ப பேட் ஸ்டூடெண்ட். என்னை அப்போவே பெரியவா வந்து படிக்க வச்சு கரெக்ட் பண்ணி என்னை வந்து டிகிரி வாங்க வச்சதே பெரியவா தான். இல்லைன்னா ரொம்ப புவர் ஸ்டூடெண்ட். நான் இங்கேயே ரொம்ப சுமார். யூஎஸில் போய் நான் சர்வை பண்ணணுன்னா பெரியவா அனுகிரகம் போட்டால் தான் என்னால் படித்து டிகிரி வாங்க முடியும். அதை அப்போவே பெரியவா கரெக்ட் பண்ணி என்னை படிக்க வச்சா. இது சரி, அது ஹேட் டு டெல், ஐ ஃபர்காட் டு டெல் இன் சீக்வன்ஸ். ஸோ இப்போது இங்கே வந்து பெரியவா வந்துட்டா, ராத்திரி தூங்க மாட்டா, அதெல்லாம் சொன்னேன் இல்லையா. அப்புறம் வந்து எவ்ரி டே மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து பெரியவா வந்து பிரத்யங்கிற ஸ்லோகம் சொல்வாள். பிரத்யங்கிரா தேவி மேலே இருக்கிற ஸ்லோகத்தை, கிருஷ்ணவாசசே, சிம்மவதனே, மகாவதனே, அந்த மாதிரி ஒரு ஸ்லோகம் உண்டு. அந்த ஸ்லோகத்தை வந்து நாங்கள் ரிப்பீட்டடாக சொல்லணும். எல்லாருக்கும் வந்து ஷீட்ஸ் எழுதி கொடுத்துருப்பா. அதாவது பிரிண்ட் அவுட், ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லோரும் வச்சுருப்பா. யாரெல்லாம் அந்த டயத்தில் இருக்காலோ அவளுக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் கொடுத்துட்டு அதை வச்சு நாங்கள் படிக்கணும். ஸோ எவ்ரி டே மார்னிங் அண்ட் நைட்டு ரிப்பீட்டடாக நாங்கள் சொல்லுவோம். பெரியவாளுக்கு நேரம் சொல்கிறச்சே யாரெல்லாம் சொல்கிறோமோ அவளெல்லாம் பெரியவா உத்து பார்ப்பா. அந்த குரூப்பில் அவளை வந்து என்ன பாப்பா அதெல்லாம் தெரியாது. நான் வந்து பெரியவாளோட அந்த வேர்ட்டிக்கலாக உட்காந்துட்டுருக்கிற அந்த வேர்ட்டிக்கல் எட்ஜில் உட்காந்துட்டுருப்பேன், கால் கீழே. பெரியவா அங்கேருந்து குந்திண்டு வந்து என்னை பார்த்து என் பின்னாடி எட்டி பார்ப்பா. ஸோ
ஸோ நான் நினைப்பேன், ஐயோ நம்மளை பார்க்குறா பெரியவா என்னவோ அப்படிலாம் நினைப்பேன். பின்னாடி என்ன இருக்குது, பின்னாடி யாராவது துரத்துறாளா, என்ன சரி பண்ணா அதெல்லாம் பெரியவா சொல்லலை. பட் ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் பண்ணுவா. யாரெல்லாம் அங்கே வந்திருக்காளோ அத்தனை பேருக்கும் பின்னாடியிலேருந்து ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு பெரியவா வந்து ரெக்டிஃபை பண்ணுவா. இது வந்து I have not heard anybody else say these things in சிவா பெரியவா எக்ஸ்பீரியன்ஸ். இது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ரெக்டிஃபிகேஷன், அதாவது தன்னோட டிசைப்பிள்ஸுக்கு ஃப்யூச்சரில் இல்லை பாஸ்ட்டில் என்ன மிஸ்டேக் பண்ணோமோ, ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறோமோ அதை பார்த்து பார்த்து பெரியவா கரெக்ட் பண்ணியிருக்கா. நம்ம வந்து கரெக்டாக இருக்கணும், நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்ட்டு பெரியவா கரெக்ட் பண்ணியிருக்காங்கிறது என்னோடய ஒப்பீனியன். இது நடக்கும். அப்புறம் வந்து ஒரு தடவை இது செம்ம சிரிப்பு. என்ன இது சொல்லாமல் என்னால் இருக்க முடியாது, பட் சொல்கிறேன். வந்துட்டா பெரியவா நம்ம மாற்றுக்கு. நான் சொன்னேன் இல்லையா, ட்ரங்க்கு பொட்டி பீரோ எல்லாம் வந்துடுது நம்ம மாற்றுக்கு. ஒருத்தர் வந்தார், அது பெரியவாளோட டிவோட்டி. என்ன அவர் வந்து நானும் அப்பா வாசலில் நின்றுருந்தோம். ஏன்னா அந்த பீரோக்காரனெல்லாம் அனுப்பணும்ல, லாரிக்காரெல்லாம், அதுக்காக ஏதோ நின்றுருந்தோம் நானும் அப்பாவும். அவர் வந்தாரா வந்து சொன்னார், இப்போது சார் வந்துட்டாரா, இப்போ பாருங்க உங்களை 4 லட்சம் ரூபா கேட்க போகிறார் அப்படி. உங்களை 4 லட்சம் ரூபா சிவன் சார் கேட்க போகிறார் அப்படின்னு. சரி கேட்கட்டும் சார் அப்படின்ட்டோம். அவர் ஏன் இதெல்லாம் சொன்னார்னு எனக்கு தெரியாதுன்னு. ஸோ என்ன சொல்ல வரேன், நல்ல அனுகிரகம் வர டயத்தில் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணோம். நமக்கு வேணுங்கிறது பெரியவா அனுகிரகம். இந்த மாதிரி வேண்டாத கேரக்டர்ஸ்லாம் வந்து தப்பாக யாருக்கு பெரியவாளை புரியலையோ அதுகள் வந்து சொல்லிட்டு போயிடுவா. அதெல்லாம் நம்ம எடுத்துக்கூடாது. நமக்கு வந்து டைரக்ட் சோர்ஸ் பெரியவா, அந்த பெரியவாளை நம்ம பிடிச்சிக்கணும். நாங்கள் ஒன்றும் ரிப்ளை பண்ணல, சரி சார் கேட்கட்டோன்ட்டு எங்கள் அப்பா விட்டுட்டா. ஏன்னா பெரியவாளுக்கு தெரியும் எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு, பெரியவாளுக்கு எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு தெரியும். எனக்கு பெரியவாள்கிட்ட இல்லாததே இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். போனால் போகிறது நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணணுன்ட்டு பெரியவா வந்து இறங்கி வந்து நம்மளோட இருக்காங்கிற அளவுக்கு நாங்கள் வந்து அந்த நிலைமையில் கிரேட்ஃபுல்லாக உட்காந்துருக்கோம். ஸோ இது மாதிரி வந்து அவர் சொல்லிட்டு போனதும் எனக்கு அப்பாவுக்கு ஒரே சிரிப்பு. ஒன்றும் சொல்லலை, நாங்கள் பாட்டுக்கு உள்ளே போயிட்டோம். அது ஆச்சு. அப்புறம் வந்து பெரியவாளுக்கு வந்து ஹோட்டலில் இட்லிலாம் பிடிக்கும். என்ன ரொம்ப குவான்டிட்டி சாப்பிட மாட்டாளே தவிர்த்து டேஸ்ட்டுக்காக பெரியவா சாப்பிடுவா. ஸோ கீதாஞ்சலின்னு ஒரு ஹோட்டல் இருக்கும், அங்கேருந்து இட்லி வடை சாம்பார் சாப்பிடுவா. நாங்கள் வந்து ஒரு தடவை எங்களுக்கு பாம்புகுருவு பிடிக்கும், நான் அப்போ தானே போயிருந்தேன் லீவுக்கு. ஸோ பாம்புகுருவிலேருந்து ஒரு நாளைக்கு வாங்கின்னு வந்தோம். பெரியவா சாப்பிட்டா இட்லி பிடிக்கல பெரியவாளுக்கு, எனக்கு இது பிடிக்கல நன்னா இல்லைன்ட்டா. எனக்கா ஒரே ஐயோ பெரியவா எனக்கு வந்து பாம்புகுருவு இட்லி சாம்பார் ரொம்ப பிடிக்குமே, ஏன் பெரியவாளுக்கு பிடிக்கல நான் யோசிச்சுருந்தேன். அதெல்லாம் சும்மா என்னத்துக்கு என்ன ரீசன் அதெல்லாம் தெரியாது. பெரியவாளுக்கு எனக்கு அது பிடிக்கலன்ட்டா. ஸோ கீதாஞ்சலி தான் இது. அப்புறம் இதாச்சு. அப்புறம் வந்து நிறையா டிவோட்டீஸ்கிட்ட பெரியவா சொல்லிடுவா, இன்றைக்கி நீ பிக்ஷை பண்ணு, நாளைக்கு நீ பிக்ஷை பண்ணு அப்படின்னு. அவளே வந்து கேட்டு வருவாள். அப்போது ஒரு நாள் வந்து சித்ரான்னு ஒரு டிவோட்டி, அவள் குழந்தைகள் வந்து பத்மாசேஷாத்ரியில் படிச்சிருந்தது. ரொம்ப அழகாக பேக் பண்ணி தட்டு தட்டாக எடுத்துகிட்டு வந்துட்டா. எனக்கு தெரிஞ்ச சில்வர் பிளேட்லேருந்து எல்லாமே எடுத்துன்னு வந்துட்டான்றது என்னோடய ஞாபகம். எனக்கு தெரிஞ்ச எங்காத்து பிளேட் இல்லை, அவ்வளோதான் டீட்டெயில்ஸ் அவளுக்கு ஞாபகம் இல்லை. அப்போ வந்து நாங்கள் எல்லோரும் பெரியவாளை சுற்றி நின்றுருந்தோம். பெரியவாளுக்கு நாங்கள் எல்லோரும் டாலாக நிற்கிறோன்னே, பெரியவா வந்து கீழே பெஞ்சில் உட்காந்துட்டு சாப்பிட்டுன்னு இருக்கா. இந்த சித்ரா வந்து ஹாட் பேக்லேருந்து எடுத்து பரிமாறுறா. வந்து சாதம், டொமேட்டோ ரசம், பொட்டேட்டோ கறி, நெய் எல்லாம் பரிமாறினா. இத்தினோண்டு தான் பெரியவா, இத்தினோண்டு தான் சாப்பிடுவா. இவ்வளோ பெரிய தட்டு மட்டும் இவ்வளோ இருக்கும், ஆனால் இத்தினோண்டு தான் சாப்பிடுவா. ஸோ அப்போது வந்து பெரியவா வந்து அவள் போட்டாளா, நெய் போட்டாளா, நாங்கள்லாம் நின்று வேடிக்கை பார்த்துருந்தோம். பெரியவா சாப்பிட்றான்னு எங்களுக்கெல்லாம் சந்தோஷம்னு, எங்களுக்கு அந்த அவ்வளோதான். அங்கே
வேணும் பெரியவா ஜோக்குக்கு, இங்கே சாமியார் நெய் போட்டு சாப்பிட்றான்னு யாரும் யோசிக்க வேண்டான்னா. எங்களுக்கெல்லாம் பக்குன்னு ஆயிடுத்து. ஐயோ, யாராவது அப்படி யோசிப்பாளா? சும்மா பெரியவா கிண்டல் பண்ணுறா. நெய்யும் ரசமும் சாப்பிட்டா கான்ஸ்டிபேஷன் வராது அப்படின்னு எங்களுக்கு சொல்லி கொடுக்குறா. இந்த மாதிரி போட்டால் தானே மனசில் லைஃப் லாங் இருக்கும். அந்த டயத்தில் ஐயா பெரியவா இத்தினோண்டு சாப்பிட்ற பெரியவா சாப்பிட்டா போதும்னு இருக்கும். என்ன இங்கே யாரும் யோசிக்க வேண்டாம், சாமியார் நெய் போட்டு சாப்பிட்றா அப்படின்னு பெரியவா சொன்னான். அந்த லேடியும் ரசம் எல்லாம் ரொம்ப ஆசையாக பரிமாறிட்டு கிளம்பிட்டா. என்ன இது வந்து என்னால் மறக்கவே முடியாது. நாங்கள் எல்லோரும் திக்குன்னு ஆகிட்டோம். பட் இது செம்ம ஜோக்கு பெரியவாட்ட. அப்புறம் வந்து பர்வதவர்தினி ஆண்டியும் மாமாவும் வைத்தியநாதன் மாமாவும் எங்கள் தெருக்கோடியில் இருந்தா. அவள் எவ்ரி நைட்டு வந்துடுவா. நைட்டு வந்து நான் சொன்னேன்ல இந்த பிரத்யங்கிற ஸ்லோகம்லாம் சொல்லிவிட்டு பெரியவாட்டெல்லாம் அவள் காலில் விழுந்து சேவிச்சுட்டு திரும்பியே பார்க்க மாட்டாள். கையை கூப்பிண்டு தான் வெளில போவாள். கையை தலை மேலே வச்சுட்டு கூப்பிண்டுது அப்படியே 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 ரோட்டில் போய் அப்புறம் காரில் பைக்கில் ஏறி போவாளோ நடந்து போவாளோ. பெரியவாளை பேக்கே காமிக்க மாட்டா பெரியவாட்ட. அவள் அப்படி பண்ணுவாள். அப்புறம் பெரியவாளுக்கு வந்து அவள் பிக்ஷை இருந்ததுன்னா மிக்சியில் எல்லாம் அரைச்சி அதாவது வறுத்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுவாள். ஃப்ரெஷ்ஷாக நம்ம மிக்சியில் அரைச்சி பெரியவாளுக்கு போடுவாள். அவ்வளோ ஆசையாக டிவோட்டீஸ்லாம் சாப்பாடு கொண்டு வந்து பெரியவாளுக்கு பரிமாறுவாள். அந்த அழகெல்லாம் சான்ஸே இல்லை. காஃபி எடுத்துன்னு வந்து பெரியவாளுக்கு கொடுப்பா. அதெல்லாம் நாங்கள் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரசாதம் எடுத்துப்போம். இதெல்லாம் ரொம்ப அனுபவித்து நாங்கள்லாம் என்ஜாய் பண்ணி இப்போவும் யோசிப்போம், ஐயோ அவள் அப்படி பண்ணா இவா அப்படி பண்ணா அப்படின்ட்டு. இது வந்து நான் நேராக பார்க்கல, பட் இது எங்கள் அம்மா சொல்லி கேட்டிருக்கேன். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். இது வந்து பெரியவா நம்ம ஆற்றுல இருக்கிறச்சே ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அவள் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 குழந்தைகள். இது மூங்கில் கூடையில் வந்து பட்னம் புக்கடா பண்ணி எடுத்துன்னு வந்து நம்ம சிவா பெரியவாட்ட கொடுத்துட்டு அவள் 4 பேரும் ஒரு ஸ்லோகம் சொன்னாலாம் பெரியவாட்ட சொல்லிவிட்டு, பெரியவா உங்களுக்கு இதை எடுத்துன்னு வந்திருக்கோம். ஓகே, எவ்ரி மார்னிங் நாங்கள் 4 பேரும் உங்களுக்கு இந்த ஸ்லோகம் சொல்லி தான் பெரியவா நாங்கள் வந்தனம் பண்ணுவோம் அப்படின்னாலாம். பெரியவா எனக்கு தெரியும் அப்படின்னாலாம். இது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஈவெண்ட்டு. அதாவது சிம்பிள் ஃபேமிலி. நம்ம வந்து அப்படியே லைட்டிங் போட்டு மார்பிளில் வச்சு என்னமோலாம் பண்ணி வீடெல்லாம் நம்ம ரெடி பண்ணுறோம். அங்கேயும் பெரியவா இருக்கா. இவா ரொம்ப சிம்பிள். பண்ணது ஒன்றுமே இல்லை. இத்தினோண்டு மூங்கில் கூடையில் கொண்டு வந்த பிரசாதம் நாங்கள் இந்த ஸ்லோகந்தான் சொல்லி பெரியவா அவங்கள நாங்கள் வேண்டிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதுவும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறா பெரியவா. ஸோ நம்மளால் என்ன முடியுமோ அதை நம்ம கொடுக்கணும். அவள் கொடுத்ததை தான் நம்ம பெரியவாளுக்கு கொடுக்குறோம். எதுவுமே நம்மளாக ஒன்றுமே உற்பத்தி பண்ணலை. அந்த பிரசாதத்தை நான் எடுத்துட்டேன்னு பெரியவா சொல்கிறா பாருங்கோ. அது வந்து இன்றைக்கும் அந்த சிம்பிளிசிட்டி தான் எனக்கு தோணும். அது அந்த மாதிரி நிறையா நாங்கள் நேராக பார்த்துருக்கோம். அப்படியே எல்லாரும் வந்து பெரியவாள் அப்படியே கட்டி பிடிச்சிக்காத குறை ஓடி வந்து விழுவா. ஒரு தடவை நான் இருக்கிறச்சே பெரியவாள்கிட்ட நம்ம சுந்தரகுமார் மாமாவும் மாமியும் வந்திருந்தா. அவ்வளோ தேஜஸ். பெரியவாளை அவர் போய் கட்டி பிடிச்சிக்காத குறை தான். ஓடி வந்து பெரியவாளோட மடியிலேயே போய் உட்காந்த மாதிரி இருந்தது எனக்கு. மாமாவும் மாமியும் ரொம்ப நேரம் சுந்தரகுமார் மாமாவும் மாமியும் பெரியவாட்ட பேசிட்டு பெரியவாளும் ரொம்ப ஆசையாக அவள்கிட்ட பேசிட்டு போனான். அது ஒன்று. அப்புறம் இன்னொன்று வந்து ஒரு நாளைக்கு காலங்கத்தால் இது என்ன எங்கள் ரோட்டில் வந்து ஒருத்தர் மாமா இருப்பார். அவர் பேர் குருமூர்த்தி மாமான்னு. அவர் வந்து ஏதோ ஒரு இதில் வந்து சிம்சனா ஏதோ ஒன்றில் வந்து அவர் வந்து லேபர் லீடர்.
என்ன அந்த யூனியன் லீடர், லேபர் யூனியன் லீடர். ஸோ அவர் வந்து ரொம்ப பிஸி பர்சன், ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போட்டுருப்பார். மார்னிங் ஈவினிங் வாக்கிங்லாம் போவார். ஸோ அப்போ வந்து அப்பா அவாத்துக்கு மகா பெரிவா வருவா, இல்லை ஜெயேந்திர பெரிவா எல்லாம் வந்துக்கா. எனக்கு தெரிஞ்ச மகா பெரிவாலும் சின்ன வயசில் வந்திருக்கான்னு சொல்லி கேள்வி, இல்லை மாமி வீட்டுக்கு போனாலும் ஏதோ ஜெயேந்திர பெரிவா விஜயேந்திர பெரிவா ஆவாத்துக்கு வந்திருக்கா, அது தெரியும். ஸோ அப்போ வந்து அப்பா கூப்பிட்டு, சார் பெரிவாளோட பிரதர் நம்ம ஆற்றுல இருக்கார், வந்து நீங்கள் செய்யுங்கன்னொடனே அவர் வந்துட்டார். வந்த உடனே அவர் வந்து பெரிவாளை நமஸ்காரம் பண்ணிவிட்டு, நான் வந்து இந்த மாதிரின்னு ஏதோ இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டார். நான் வந்து நின்று வேடிக்கை பார்த்துருந்தேன். அப்போது வந்து பெரியவா சொன்னா, ஆமாம் நீ வந்து 1946ஓ 44ஓ நீ வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷனில் மகாத்மா காந்தி வரைச்சே நீ வந்து கொடி தூக்கி நின்னல, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டார். எனக்கு ஒரே ஷாக்கு, மாமாவுக்கும் ஷாக்கு. அதை பற்றி மாமா ரிலேட் பண்ணார், டீட்டெயில்ஸ் ஞாபகம் இல்லை. பட் ஆனால் பெரியவா வந்து கேட்டார், நீ போனியே அந்த அந்த ரயில்வே ஸ்டேஷனில் என்ன நடந்தது, மகாத்மா காந்தியோட என்ன நடந்ததுன்னு கேட்டார் அவர். இது வந்து 1945-46 நடந்த ஈவெண்ட். அவர் சிரிச்சுன்னு பதில் சொன்னார். நான் ஆடி போயிட்டேன். எப்படி பெரியவா ஒரு செகண்டில் அவர் யார், அவரோட பேக்ரவுண்ட் என்ன, அந்த ஈவெண்ட் என்னன்ற அளவுக்கு பெரியவா கேட்டா அன்னைக்கு. இது இது ரொம்ப எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது. எனக்கு நேரம் பண்ணி காமிச்சா பெரியவா இது இது ஆச்சு. அப்புறம் வேறு என்ன, அப்புறம் இது வந்து சொல்கிறேன் இன்னொன்று. பெரியவா வந்து நம்ம ஆற்று வாசலில் நேராக உட்காந்துட்டுருப்பா. இட்ஸ் அ ஷார்ட் டிஸ்டன்ஸ் டு த ஃப்ரண்ட் டோர் டு குட்டி கேட்டு, 2 பில்லர் வச்ச கேட்டு. பெரியவா வந்து உட்காந்துட்டுருப்பா நேராக ஆற்று வாசலில். யார் வரான்னு எங்களுக்காக பெரியவா அங்கே உட்காந்துருந்தா இருந்தா. ஸோ அப்போது வந்து பெரியவா எட்டி பாப்பா, எழுத்தாப்பில் கோவில் ஏதாவது இருக்கா, எழுத்தாப்பில் கோவில் இருக்கா, கருடன் தெரிகிறான்னு பெரியவா சொல்லிகிட்டே இருப்பா. நாங்களும் வந்து இல்லையே பெரியவா, ஒன்றும் இல்லையே நாங்கள் சொல்லுவோம். அப்புறம் பெரியவா டெய்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாலா. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், பின்னாடி ஏதாவது எழுத்தாப்பில் வீடு, எங்கள் ஹால் தாண்டி வாசலில் கேட்டுக்காக 2 சைட் பில்லர் போட்டு தானே கேட் மவுண்ட் பண்ணியிருப்போம். அதுக்கு பின்னாடி வீடு. நாங்கள் என்ன பண்ணோம், பின்னாடி ஏதாவது கோவில் இருக்கான்னு விசாரிச்சுன்னு வர சொன்னோம். யார் வேலை செய்கிற வாழெல்லாம் அங்கெல்லாம் போய் பார்த்துட்டு, இல்லை அங்கெல்லாம் கோவில் இல்லைன்னு வந்து சொல்லினான். பெரியவா இல்லை கருடன் தெரிகிறான்னு பெரியவா சொல்லுவாள். இப்போ எங்களுக்கு என்னன்னே புரியல. அப்புறம் எங்களுக்கு தோணித்து, எங்கள் அக்கா சின்ன வயசுலேருந்து அந்த பில்லரில் வந்து சாதம் வச்சு பருப்பு நெய் போட்டு கருட தண்டகம் சொல்லுவோம். அந்த கருட தண்டகம் சொல்லி கருடன் வந்திருக்காரு அங்கே. அதை வந்து பெரியவா சொல்லுவா, கருடன் தெரியும். ஏன்னா அந்த அளவு பெருமாள் வர்றார். அதை வந்து பெரியவா எங்கள்கிட்ட சொல்லி எங்களுக்கு அது அன்னிலேருந்து நம்ம பெருமாள்கிட்ட ப்ரே பண்ணுறச்செல்லாம் வராமல் இல்லை. அதை பெரியவா எங்களுக்கு சுட்டி காமிச்சு அதை வந்து பெரியவா காமிச்சான்றது எங்களுக்கு ரொம்ப புரிஞ்சுது. பெரியவானால எங்களுக்கு நிறையா தெரிய வந்தது, எல்லாருக்கும் தெரிய வராததெல்லாம். அதே மாதிரி நான் எங்கள் ஆற்று வாசலில் வேப்ப மரம் சொன்னேன் இல்லையா, அந்த வேப்ப மரம் எங்கள் அம்மா நாங்கள் சின்ன வயசுலேருந்தே எங்களுக்கு வந்து தாயார் நம்ம ஆற்றுல இருக்கான்னு தான் எங்களை சொல்லி வளர்த்துருக்கா. இன்றைக்கும் நேராக நாங்கள் ஊர்லேருந்து இறங்கினதும் ஃபஸ்ட்டு வேப்ப மரத்தை சேவிச்சுட்டு, பெரியவாளை சேவிச்சுட்டு வேப்ப மரத்தை சேவிச்சுட்டு தான் நாங்கள் அடுத்த ஒர்க்கே பண்ணுவோம். சின்ன வயசுலேருந்தே நானும் எங்கள் அக்காவும் மஞ்சள் குங்குமம்லாம் வேப்ப மரத்துக்கு எட்டு எல்லாம் பால் குத்தி எல்லாம் நாங்கள் பண்ணுவோமா. பெரியவா சொல்லியிருக்கா எங்கள் அம்மா கிட்ட, அம்பாள் அங்கே இருக்கா, வேப்ப மரத்தில் இருக்கான்னு எங்கள்கிட்ட சொல்லியிருக்கா. ஸோ அது வந்து அம்மா வந்து ஒரு ரெக்கார்டிங் வேற போட்டிருக்கா. ஸோ பெரியவா சொல்லி
எங்களுக்கு அதெல்லாம் இன்னும் இன்னும் பிலீஃப் ஜாஸ்தியாக போயிடுது. ஏன்னா நாங்கள் நினச்சத பெரியவா வந்து ஹியூமன் ஃபார்மில் இருந்து எங்கள்கிட்ட அதை சொன்னதெல்லாம் ரொம்ப லக்கி. அது நாங்கள் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறது ஏன்னாக்க எங்களுக்கே பெருமாள்லாம் வரான்னா நீங்கள்லாம் ப்ரே பண்ணால் எவ்வளோ பெருமாள் அரவுண்ட் இருக்கா, வருவா. கருடன் வருவார், சூரியன் வருவார், அம்பாள் வருவா, சிவன் வருவா, எல்லா பெருமாளும் வருவா. நம்ம வந்து பெரியவா குரு காலை பிடிச்சிட்டு நம்ம வந்து பிடிச்சின்றணும், அவ்வளோதான். அதெல்லாம் ஆப்ஷனே கிடையாது நமக்கு. ஸோ அதனால் சோர்ஸுக்கிட்ட போங்கோ, பெரியவாளை சேவிங்கோ. அப்புறம் திருப்பி இன்னும் கொஞ்சம் யோசித்து பாக்கி எல்லாமும் நான் போடுறேன். என்ன மகா பெரியவா சரணம், சிவா பெரியவா சரணம்.